ஓகே காய்ஸ், இப்போ எதுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னா, இந்த புல்லட் இருக்குது இல்லையா, இந்த புல்லட் வண்டியில் வந்து எனக்கு கொஞ்சம் கால் எட்டாது. என்னோட ஹைட் வந்து 5 to 5'6" அந்த மாதிரி தான் வரும். ஓகே, எனக்கு வந்து கால் கொஞ்சம் சரியாக எட்டாது. நிறைய இடத்துல வந்து எனக்கு கால் எட்டாத மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன வச்சேன், ஓகே அதோட சீட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வச்சப்போ, சீட் கொஞ்சம் மாற்றினா செலவு ஜாஸ்தி வைக்கும். இருக்கிறதுலே சீப்பஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு இந்த ஐடியா கிடைச்சிச்சு. எதுன்னா, புல்லட்டோட குஷன், சீட் குஷன் இருக்குது இல்லை, சீட் குஷன் மட்டும் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம்னா என்னோட ஹைட்டுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை தான் பிளான் போட்டு இப்போ பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ இவர்கிட்ட தான் லாஸ்ட் டைம் நான் சீட் கவர் போட வச்சு இப்போ அங்கே தான் பண்ண வச்சுருக்கிறேன், காட்டுறாரு. ஏன்னா அதுவும் இல்லாமல் இங்கே வந்து வீட்டாண்ட இருக்கிற பூனைங்கெல்லாம் திருச்சி போட்டு வச்சுருக்குது. பின்ன இந்த இடத்துல பிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால தான் இதுலேருந்து ஒரே ஒரு இன்ச் கம்மி பண்ணால் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் கொஞ்சம் தெரிய சான்சஸ் இருக்கும். வித்தவுட் இது எப்படி தெரியுது பாருங்க, வித்தவுட் சீட் செம்மையாக தெரியுதுல்ல வண்டி. பாருங்க, இது வந்து சவுண்ட் வந்துன்னே இருந்துச்சு லாஸ்ட் டைம், என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தா தான் தெரியுது, பிடிங்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே பாரு, அது சிங்கிள் சீட் எடுத்துட்டா லென்த்தாக தெரியுது. சொன்னா இந்த சீட்டை பிச்சு போட்டுருவாங்க, ஏன்னா இது வாபஸ் கம் ஒட்டாதுன்றதுனால இதை பிச்சுட்டு புது சீட் கவர் தான் போட்டோம். அதை போட்டுட்டு அந்த இதை கம்மி பண்ணுவார், பார்க்கலாம். यहाँ भी अब उसे बात करने वाले भी नहीं है, 2 जने रखे काम है के बाद ऊपर चले जाती है, वंटी रखते कौन देता है नहीं मुंह मन से ये बार एडजस्ट कर वो कितना नहीं है. மெயின் வந்து என்னென்னா, இங்கே ஒரு இது தெரியுது பாருங்கள், எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுனால அது ஒன்று. அண்ட் தென் இங்கே ஒன்று தெரியுது எக்ஸ்ட்ரா கட் பண்ண மாதிரி. அதர்வைஸ் தட்ஸ் இட். ஓகே கைஸ், சீட்டோட ஹைட் கம்மி பண்ணி வச்சதுனால நான் இப்போ வந்து ஓட்டின்னு தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான்ற மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ வந்து என்னால் முக்கால்வாசி எனக்கு எட்டு தான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வண்டி வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கிறோம். சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் எனக்கு இந்த அளவுக்கு எட்டுது. ஓகே, இப்போ வந்து நான் எடுத்து காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், கீழே பாருங்கள், எனக்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு எட்டுது, 95% எட்டுது. என்னோடய ஹைட் வந்து 5'6", நான் சொன்ன மாதிரி புல்லட்டோட இது கம்பேர் பண்ணப்போ 95% எட்டு. சீட் லோ பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஹைட் மேட்டர்ஸ் கிடையாது. ஓகே, நம்ம வந்து வண்டி எப்படி வேணால் ஓட்ட தெரிஞ்சு எப்படி வேணால் ஓட்டலாம். ஸோ இதை எதுக்காக கம்மி பண்ணேன்னா, சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தோணி இருந்துச்சு. ஸோ அதனால் மட்டும்தான் கம்மி பண்ணி வச்சோம். இப்போ பாருங்கள், எனக்கு ஈக்குவலாக இருக்குது. கீழே இது பண்ணி பார்த்தா வெறும் ஒரு அரை இன்ச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. இஃப் இன்கேஸ் நான் ஷூ போட்டேன்னா அதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ரெண்டு சைடுமே எப்படி இஃப் இன்கேஸ் வண்டி ரிவர்ஸ் எடுக்கணும்னா நான் லைட்டாக டில்ட் பண்ணி இப்படி ரிவர்ஸ் எடுத்துடலாம். எந்த மாதிரி இதாக இருந்தால் கூட சரி, மூவ் பண்ணுறப்போ சரி, ஃப்ரெண்ட் மூவ் பண்ணனா கூட அவ்வளோதான், லைட்டாக இப்படி பண்ணி மூவ் பண்ணின்னு போகிறேன். ஸோ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணதுனால தொடவை எனக்கு கொஞ்சம் பெருசுன்றதுனால மட்டும்தான் மிஸ்டேக் ஆகுது. இஃப் இன்கேஸ் நீங்கள் 5'6", 5'7" அரௌண்ட் இருந்தீங்கன்னா நார்மலாகவே எட்டும். புல்லட் 5'6", 5'7", 5'9" எல்லாம் இருந்தீங்கன்னா ஈஸியாக எட்டும். 5'5" இருந்தீங்கன்னா சீட் லோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எனக்கு இப்போ எப்படி எட்டுதோ அந்த மாதிரி தான் எட்டும். ஸோ அதுதான் எட்டும். ஸோ நான் வந்து ரெண்டு சைடுமே காட்டுறேன்னு பாருங்கள். எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி வேணால் வண்டியை மூவ் பண்ணலாம், எந்த டென்ஷனுமே இருக்காது. ஸோ சீட்டிங் லோயிங் பண்ணது வர்த்தா அப்படின்னு கேட்டால் வர்த்து தான். பட் என்னென்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆன மாதிரி இருக்கும். என்னென்னா உங்களுக்கு வந்து இது உட்கார இடம் கொஞ்சம் டஃப்பான மாதிரி ஃபீல் ஆகும். சிலிக்கான் சீட் மாதிரி போட வச்சோன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது அப்படியே சீட் இருக்கிறதுனால லைட்டாக டஃப்பாக ஃபீல் ஆகும். பட் அந்தளவுக்கு தெரியாது. பட் இங்கே தெரியாது, லாங் ட்ரைவ் போனீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, போட்டாச்சு, பண்ணியாச்சா. நான் ரோடு ப்ரெசன்ஸ் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. லைட்டாக அந்த மிரர் கழட்டிட்டோன்னா புல்லட் மாதிரி தான் தெரியும், இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும்.